ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி தான் எங்கள் கிறிஸ்மஸோட சேலஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நவீனா இம்மானுக்கு கிஃப்ட் கொடுத்தா. நான் இம்மானுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட நேமில் கஸ்டமைஸ் பண்ண ஒரு பர்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனோட நேமில் இந்த பர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது. எப்பட்றா அந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் விட்டான் அவன். ஸோ அதில் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிப்போரா ஜோயலுக்கு கிஃப்ட் கொடுத்தா. இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா சிப்போரா அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ஜோயலுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவனோட ஸ்டடி டேபிளில் இதே மாதிரி ஒரு இது வாங்கணும், ஒரு பென் ஸ்டாண்ட் கிளாக்கோடு வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஆனால் இதில் கிளாக்கோடு இருந்துச்சு. அவனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜோயல் நவீனாக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பன்னி லைட் மாதிரி, அப்புறம் இது ஒரு பர்ஸும் கிஃப்ட் பண்ணியிருந்தான். பன்னிங்கிறது ரேபிட்டோ இது. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. இது லைட் ஆன் பண்ணால் க்யூட்டாக லைட் எரியும். அதனால் எல்லாருமே வாங்கி லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இவங்க 2 பேருக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். இவங்க 2 பேர் கொயருக்கு போயிருந்தாங்க. ஸோ இவங்க வந்ததும் ஷேரன் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் கொடுத்தா. ஸோ ஷேரன் யார் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா சிப்போரா கொடுக்கணும். ஸோ சிப்போரா ரொம்ப ஆசையாக ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா. இவளுக்கு ஒரு 3 கிஃப்ட் மாதிரி அவள் ரெடி பண்ணியிருந்தா. ஃபர்ஸ்ட் இதில் பென் இருந்துச்சு. செகண்டில் ஒரு பாண்டா எரேசர் இருந்துச்சு. சிப்போராவுக்கு பாண்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த எரேசர் அவள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இது ஒரு கோல்டு கோட்டிங் மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா ஒரு கப் மாதிரி இருந்துச்சு. சிப்போராவுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் எல்லாருமே அவள் கிஃப்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்லலாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 3 பேருக்குள்ளதை பார்ட் 2ல் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.